Hi friends. So last video la control statement na enna அது எதுக்காக யூஸ் பண்றோம் அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது the பவர் ஆஃப் ரிப்பிட்டேஷன் இன் ஜாவா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னும் போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லூப் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டாஸ்க்கே வந்து நான் மல்டிபிள் டைம் வந்து பண்ணணும். இப்போ வந்து நான் 1 to 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ 1 to 100 பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 100 பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒவ்வொன்றுத்துலையும் 1 2 3 4 100 வரைக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ இதை ரெண்டே லைனில் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜம்பிங் அப்படின்றது லூப்பை விட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப்பை வந்து எனக்கு பிரேக் பண்ணணும் அப்படி இல்லைனா வந்து கண்டினியூ ஆகும்போது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி மட்டும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அண்ட் தென் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றது தான். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் லூப்பு, வைல் லூப், டூ வைல் அண்ட் தென் ஃபார் ஈச் லூப். ஸோ இது எல்லாமே வந்து லூப் அப்படின்னாலே என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப பண்ணுறது. ஸோ இப்போது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது தான் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லூப் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது, டூ வைல், ஃபார் ஈச். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நீட் இருக்குது. ஸோ எப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், எப்போ வைல் லூப், எப்போ டூ வைல் அண்ட் தென் எப்போ ஃபார் ஈச் லூப் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் 1 to 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஹலோ வெல்கம் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த ஹலோ வெல்கம் அப்படின்றதையே நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ பிரிண்ட்எல்எனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ வெல்கம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹலோ வெல்கம்னு ஒரு வாட்டி தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து நேம் வாங்குறேன் அப்படின்னும் போது அந்த நேமை வாங்கி எனக்கு அவங்களோட நேமு ப்ளஸ் ஹலோ வெல்கம். ஸோ இந்த மாதிரி யூசர் வந்து ஒவ்வொரு யூசர் வரும்போதும் அந்த யூசரோட நேமை கெட் பண்ணி நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நேமை கொடுத்து ஹலோ வெல்கம். இப்போ வந்து நான் விமலா அப்படின்னு யூசரோட நேம் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா விமலா ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த யூசர் வராங்க, அவங்க ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேமை கொடுத்து ஹலோ வெல்கம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர்கிட்ட வந்து நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்கேனர் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஸோ யூசர்கிட்ட இருந்து நான் வந்து இன்புட் வாங்க போகிறேன், நேமுன்ற வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா. ஸோ ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் system.in. ஸோ இந்த ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ் வந்து நமக்கு என்ன பேக்கேஜில் இருக்குன்னு பார்த்தோம், யூட்டில் பேக்கேஜில் இருக்குன்றதை பார்த்தோம் இல்லையா. ஸோ யூட்டில் பேக்கேஜில் ஸ்கேனர் கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ அது கெட் பண்ணுமா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேமை பிரிண்ட் பண்ணிட்டு அது பக்கத்தில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹலோ வெல்கம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜாவா கம்பைல் டாஸ்க் 5.java. So Java task 5. ஸோ இப்போ எனக்கு இன்புட் கேட்குதா.
ஸோ இன்புட் கேட்கறதுக்கு முன்னாடி என்டர் வேல்யூ, என்டர் நேம் அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலை. ஸோ கர்சர் வந்து இங்கே வெயிட் பண்ணுது. ஸோ எதுக்காக அப்படின்னா இன்புட்டை வாங்குறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து நேம் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ விமலான்னு பாஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ அப்போது வாங்கின நேம் அப்படின்ற வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் பண்ணிடுச்சு. கீழே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நேமு ப்ளஸ் ஹலோ வெல்கம்னு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து வாங்கின நேம் ப்ளஸ் அதோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து விமலா ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்கு. இப்போது ஒரே ஒரு யூசர் மட்டும் நான் உள்ளே வரேன் அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு யூசரோட நேம் வாங்கி ஹலோ வெல்கம்னு கொடுத்துடுச்சு. இப்போ நான் மறுபடியும் வந்து இப்போது சப்போஸ் என்னோட பேஜில் வந்து ஒரு 5 யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 யூசரோட நேமையும் நான் வந்து கெட் பண்ணணும். 5 யூசரோட நேமை அவங்களோட நேம் கொடுத்து தான் ஹலோ வெல்கம்னு கொடுக்கணும். அப்போது நான் வந்து 5 வேரியபிள் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டு மறுபடியும் அந்த 5 பேருக்கும் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லாம் தனியாக கொடுக்க மாட்டேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது லூப்போட சின்டாக்ஸ் ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ லூப் அப்படின்றது ரிப்பீட் பண்ணுறதுக்காக தானே. இப்போ இங்கே நம்ம போட்டிருக்கிறது ஒரே ஒரு யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கி அந்த ஒரு யூசருக்கான ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது தான். இப்போ நான் 5 யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இந்த மாதிரி நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் 5 வாட்டி கொடுக்க தேவையில்ல. இந்த மெத்தடையும் நம்ம 5 வாட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்ற நீட் கிடையாது. லூப்புக்குள்ளே ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஃபார் லூப் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபார் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன கொடுப்போம் அப்படின்னா இனிஷியலைசேஷன். ஸோ இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து லூப்குள்ளே கொடுப்போம். அண்ட் தென் பிளாக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும், என்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணமோ அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிளாக்குள்ளே கொடுப்பீங்க. ஸோ இனிஷியலைசேஷன், ஸோ அங்கே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. கண்டிஷன் அப்படின்றது இனிஷியலைசேஷனை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும்னு சொல்கிறேன் இல்லையா. எத்தனை யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன்? 5 யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன். ஸோ அப்போது 1லேருந்து நான் வாங்கணும். ஸோ அப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவேன். எத்தனை யூசர் வரைக்கும் வாங்கணும்? 5 யூசர் வரைக்கும் வாங்கணும். அப்போது நான் இனிஷியலைஸ் பண்ணுற அந்த வேரியபிள் எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஷன் கொடுப்பீங்க. இன்க்ரிமெண்ட்டா டிக்ரிமெண்ட்டா அப்படின்றது இப்போ நான் சொன்னதையே அப்படியே லூப்பில் போடுறேன். ஸோ ஃபார் நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல நான் வந்து ஹலோன்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எனக்கு எத்தனை வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எத்தனை வாட்டி இது பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் வந்து இதை பிரிண்ட் பண்ணும். எப்படின்னா ஃபார் லூப்பில் I ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த ஐன்ற வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஐன்ற வேல்யூ வந்து எனக்கு 5ஐ விட லெஸ் தெனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் ஆகி எனக்கு என்ன ஆகும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆனதும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக்குள்ளே இருக்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போது எனக்கு ஹலோ அப்படின்றத ஃபஸ்ட் டைம் வந்து பிரிண்ட் பண்ணும். எப்போ பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா ஐயோட வேல்யூ எனக்கு 1ஆக இருக்கும்போது. ஸோ ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ ஒரு வாட்டி எனக்கு ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஸோ மறுபடியும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிஷனுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. I ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகி 2ஆக மாறிடும். ஆமாவா? ஸோ அப்போ எனக்கு அடுத்த ஐட்ரேஷன் அப்போ ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா 2ஆக இருக்கும். ஓகேவா? 2ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அண்ட் தென் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான் கண்டிஷன் ட்ரூ. அதனால் எனக்கு என்ன ஆகும்? மறுபடியும் வந்து ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்? I இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு ஐயோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ I ஈக்குவல் டு 3. ஸோ ஐயோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. இப்போ மறுபடியும் கண்டிஷன் செக் ஆகுது. I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஐயோட வேல்யூ 3. ஸோ ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும்போதும் எனக்கு கண்டிஷன் ட்ரூ இல்லையா. அதனால மறுபடியும் எனக்கு ஹலோன்றது பிரிண்ட் பண்ணுது. மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. I ஈக்குவல் டு 4ன்னு எனக்கு சேஞ்ச் ஆகும் மேலே. ஸோ அப்போது 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ தானே. ஸோ அப்போ எனக்கு மறுபடியும் என்ன பண்ணும்? பிளாக்குள்ளே வந்து பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோம்? ஹலோன்றதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 5ஆக மாறுது. அண்ட் தென் 5 அப்படின்னும் போது 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5
ஸோ ஈக்குவலாக இருக்கு இல்லையா, அப்போ மறுபடியும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 5 இருக்கும்போதும் எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுதா, அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ 6 மாறும். ஸோ 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த பிளாக்குள்ளே போகாது, அவ்வளோதான். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு அடுத்து ஃபார் லூப்க்கு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த லூப்புக்குள்ளே என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணாது, லூப்புக்குள்ளே போகாது. ஓகேவா? ஸோ அப்போது ஹலோ அப்படின்றத நான் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லூப் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம், 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 5 ஸ்டேட்மெண்ட்லையும் என்ன பண்ணியிருப்போம், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோன்னு பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ லூப்பு நான் ஒரே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எத்தனை வாட்டி வந்து ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ லூப்பில் வந்து எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் எண்ட் ஆகணும் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு, கண்டிஷன் அந்த லூப்பை நீங்கள் எங்கே வந்து முடிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. இங்கே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூலேருந்து வேல்யூஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுமா இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுமா அப்படின்றதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லூப்போட சின்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூப் ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறேன். எத்தனை யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறேன் அப்படின்னா 5 யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறேன். ஸோ 5 யூசர் கிட்டேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட்டை வாங்கி அவங்களோட நேமு ஹலோ வெல்கம் அப்படின்றத வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லூப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபார் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணும்போது 1லேருந்து பண்ணல, 0லேருந்து பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்காம நான் ஜஸ்ட் வந்து லெஸ் தென் மட்டும் கொடுத்து 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லூப்பு எனக்கு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா 5 டைம்ஸ் தான். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதுலேருந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரே ஒரு வாட்டி தான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா இன்புட்டை வாங்கிச்சு. அந்த இன்புட்டை வாங்கி அவங்களோட நேமோட சேர்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ நான் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கேன், எத்தனை வாட்டி வாங்குதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? system dot out dot println enter user name. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். யூசர் நேம்னு கொடுத்து ப்ளஸ் எனக்கு வந்து நான் I1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் 5ன்னு கொடுத்துட்டு ஐயையும் இங்கே பிரிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா எத்தனாவது யூசரோட டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஓகேவா? ஸோ அப்போது என்டர் யூசர் நேம் அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணும், ஐயோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போது ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது, 1 இருக்கும். ஸோ அப்போ என்டர் யூசர் நேம் 1 அப்படின்னு வரும். அண்ட் தென் செகண்ட் டைம் வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 2 இருக்குமா, அப்போ என்டர் யூசர் நேம் 2ன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகி 3 மாறும்போது என்டர் யூசர் நேம், அப்போ ஐயோட வேல்யூ 3 இருக்கும், 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐனே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். So Java compile task5.java. So Java task5. So எனக்கு enter user name 1, name 1ன்னு கேட்டிருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ விமலா. ஸோ விமலா ஹலோ வெல்கம் அப்படின்னு வந்துடுச்சா. அதை பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, யூசர் செகண்ட் யூசரோட நேம் வந்து கேட்டிருக்கு, என்டர் யூசர் நேம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேற ஒரு நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன், பிரபா. ஸோ இப்போ என்னன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, பிரபா ஹலோ வெல்கம்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆகிட்டு நேம் 3 வந்து கேட்டிருக்கு. ஸோ இங்கே சத்யா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூவை கெட் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நேம் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கேட்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுவீங்க. இப்போ மறுபடியும் நான் இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு நேம்
கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அந்த இன்புட்டை வாங்கி நான் ஆல்ரெடி என்ன ஸ்டேட்மெண்ட்டோட மர்ஜ் பண்ண சொல்லியிருக்கணும் அதோட எனக்கு கான்கேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ லூப் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நேம் வாங்கி ஒரு தடவை தான் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ லூப்பில் நான் இத்தனை வாட்டி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும்னு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே பாருங்கள், ஸோ 5 வாட்டி எனக்கு நேம் வந்து கெட் பண்ணியிருக்கு. ஸோ நேம் 1, நேம் 2, நேம் 3, நேம் 4, நேம் 5 சொல்லிட்டு எனக்கு 5 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நேம் வந்து கெட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் அப்படின்றது. ஸோ அப்போ ஒயில் லூப், டூ ஒயில் லூப்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதுவுமே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு தான். ஃபார் லூப் அப்படின்றதே வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் எத்தனை தடவை நடக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது யூசர் 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லூப் எனக்கு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும்? 5 டைம்ஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எனக்கு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ எனக்கு 5 டைம்ஸ் தான் இந்த ஹைட்ரேஷன் நடக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியுதா? ஸோ அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எனக்கு தெரியல, மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் இன்புட்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எனக்கு தெரியல எக்ஸாக்டாக அப்படின்னும் போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒயில் லூப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ யூசரோட கவுண்டே எனக்கு தெரியல, யூசர்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒயில் லூப் அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த ஃபார் லூப்லேயே இப்போ நான் சொன்னேன் இல்லையா 1 to 100 பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0, j less than or equal to 10ன்னு கொடுத்துட்டு j plus plus இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 to 10 கொடுத்துருக்கேன். அப்போ 11 டைம்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு அந்த 0 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஐன்றதே பிரிண்ட் பண்ணலாம். ஐ பிரிண்ட் பண்ணப்போ எனக்கு இங்கே வந்துச்சு இல்லையா 1 2 3 4 நேம் கூடவே சேர்ந்து வந்துச்சா நேம் 1, நேம் 2, நேம் 3ன்னு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? ஸோ 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்குண்ணா, சாரி 0 to 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன்னா ஸோ அப்போ 0 to 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லைனா இப்போ 5 டைம்ஸ் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க சொல்லும். ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிற லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஐன்றது மேலே லூப்பில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள். இந்த லூப்பில் வந்து நம்ம ஜேன்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு 0 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சா? நான் தனித்தனியாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 0வை பிரிண்ட் பண்ணு 1 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுக்குள்ளே ஜே பாஸ் பண்ணியிருக்கேன். ஜே வந்து எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் என்ன ஆகுது, ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்பவும் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அந்த ஜேவையே அப்படியே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்த லூப் ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0 to 10 பிரிண்ட் பண்ண வேணாம், 10 to 1 வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறதே எங்கே பண்ணணும், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அப்போது கண்டிஷன் கொடுக்கும்போது ஜே இஸ் கிரேட்டர் than or equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஜேவை வந்து டிக்ரிமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஜே அப்படின்றத 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜே இஸ் கிரேட்டர் than or equal to 1 கேட்குறேன். அப்போது ஜே அப்படின்றது கிரேட்டர் than or equal to 1 தானே, கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போயிட்டு ஜேவை பிரிண்ட் பண்ணும். ஜேவோட வேல்யூ என்னது 10. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு 10ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், அப்போ 9 மாறிடும். ஸோ அப்போ 9 இஸ் கிரேட்டர் than or equal to 1 தான். அப்போ உள்ளே வந்து 9 பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் டிக்ரிமெண்ட் ஆகுது, 8 ஆகும். 8 இஸ் கிரேட்டர் than or equal to 1 தான், 8ன்றதை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகும், இந்த ஜேவோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி 0 போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது 10 to 1 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணும், ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கா ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும் நம்பர்ஸை. இல்லை நீங்கள் அதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார் லூப் அப்படின்றது. நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் தெரியுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷனே எனக்கு தெரில, நம்பர்ஸ் வந்து நான் எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினைட்டாக வந்து பிரிண்ட் ஆகிட்டே போகணும். ஸோ அப்படின்னா இல்லை அப்படின்னா யூசரோட கவுண்டே தெரில, எனக்கு வேல்யூஸை வந்து கெட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்படின்னா ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா whileல போட்டுக்கலாம். இப்போ எனக்கு மெமரி ஃபுல் ஆகுற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இடத்துல நமக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் தெரிலனாலும் என்ன பண்ணிக்கலாம், while loop யூஸ் பண்ணி நம்மளால மல்டிபிள் இன்புட்ஸை வந்து கெட் பண்ண முடியும். மல்டிபிள் இன்புட்ஸ்னு இல்லை, ஒரு டாஸ்க்கை வந்து மல்டிபிள் டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா whileல போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ whileோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ ஃபாருக்கு இது பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி whileல ஸோ while அப்படின்றத கொடுத்துட்டு உள்ளே வந்து கண்டிஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த while பிளாக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே whileல ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ whileக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏதாச்சும் நான் ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இன்ட்டு a ஈக்குவல் டு 10. ஸோ இன்ட்டு b ஈக்குவல் டு இல்லைனா a ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ 1லேருந்து எனக்கு இன்ஃபினைட்டாக நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஹலோ அப்படின்றத எனக்கு இன்ஃபினைட்டாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஏவோட வேல்யூ 1 இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ஆமாம் கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ எனக்கு உள்ளே போயிட்டு எனக்கு என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ தானே. அப்போ இந்த பிளாக்ல இருக்க எல்லாமே எனக்கு இந்த பிளாக்ல இருக்க இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினைட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த whileல கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகாது. ஃபால்ஸ் ஆகாது அப்படின்னா எனக்கு இது ஆல்வேஸ் ட்ரூலேயே இருக்குமா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபினைட் டைம். ஸோ எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. எனக்கு ஹலோன்றது போயிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினைட் டைம் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. நான் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி இன்ஃபினைட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா while loop, அதாவது நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் உங்களுக்கு என்னன்றது எக்ஸாக்டாக தெரியல, மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்ஃபினைட்டாக இது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா while அப்படின்ற லூப் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா. அப்போ இது இன்ஃபினைட் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகுமா, இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூஸை நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியும்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து a இஸ் கிரேட்டர் தென் 5ன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி a அப்படின்றது கிரேட்டர் தென் 5வா அப்படின்னு கொடுத்துருங்க. ஆமாம் a அப்படின்றது கிரேட்டர் தென் 5. அப்போது இது ஆல்வேஸ் கண்டிஷன் ட்ரூ தானே. எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹலோன்றது இன்ஃபினைட் டைம் தான் பிரிண்ட் பண்ணும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூவை நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏவோட வேல்யூ 10 இஸ் கிரேட்டர் தென் 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு என்ன பண்ணும் உள்ளே வந்து ஹலோன்னு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு ஏவை டிக்ரிமெண்ட் பண்ணுது. அப்போ 10ன்றது என்னவா மாற்றிடும், 9ஆக மாற்றிடும். அடுத்த வாட்டி while செக் பண்ணும்போது 9 இஸ் கிரேட்டர் தென் 5வா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுமா, மறுபடியும் ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 9ன்றதை 8ஆக மாற்றும். அடுத்த ஐட்ரேஷன் அப்போ 8 7ஆக மாற்றும். அடுத்த ஐட்ரேஷன் அப்போ 7 6ஆக மாற்றும். அடுத்த ஐட்ரேஷன் அப்போ 6 5ஆக மாற்றும். ஸோ 5 இஸ் கிரேட்டர் தென் 5 வரும்போது என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும் ஓகேவா. ஸோ while லூப்பில் நீங்கள் கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூவாகவும் இருக்கும். அந்த கண்டிஷனை உங்களால் ஃபால்ஸாகவும் மாற்ற முடியும் ஓகேவா. ஸோ ஃபால்ஸாக மாற்றணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் இனிஷியலைஸ் பண்ணுறது இங்கே எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுவீங்க. ஆனால் ஃபார் லூப்பில் சின்டாக்ஸ்லேயே வந்து அதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஒரு நிமிஷம் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கா, எத்தனை வாட்டி வந்திருக்கு, 5 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்போ எனக்கு என்ன ஆகிடும்,
டிக்ரிமெண்ட் ஆகிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உள்ள எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் கண்டிஷனை மட்டும் கொடுத்தப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னா இன்ஃபினிட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒயில் லூப் அப்படின்றது. ஸோ இன்ஃபினிட் டைம் வந்து உங்களோட லூப் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஒயில் லூப் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலுமே உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ பிரேக்கு அண்டு கண்டினியூன்ற சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ ஒயில்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ டூ ஒயில் அப்படின்றதும் சேம் ஆஸ் ஒயில் மாதிரி தான். ஸோ எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லூப்பு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுவுமே வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் நமக்கு தெரியலன்னும் போது தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒயில் அப்படின்றது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிளாக் உள்ளே போகும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா a இஸ் லெஸ் தென் 5 கேட்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு லூப் உள்ளே போகலை, ஹலோன்றதை பிரிண்டே பண்ணல. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு லூப் உள்ள போகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு லூப் உள்ளே போகாது. ஸோ நீங்கள் வந்து டூ ஒயில் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ ஒன்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ ஒயில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாகின் பண்ணி என்னோட பேஜ்குள்ளே வந்து போக போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா யூசர் ஐடி நான் என்ட்ரு பண்ணணும். ஆமாவா? ஸோ அப்போது யூசர் ஐடி டேரெக்டாக போயிட்டு யூசர் ஐடி வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நான் கொடுத்தது வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ செக் பண்ணிவிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சம்டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுமா, நீங்கள் என்ட்ரு பண்ண யூசர் ஐடி வந்து ராங் யூசர் ஐடி. ஸோ அதை வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்? உள்ளவே வந்து அது போகும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸோ ஒன்ஸ் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூ ஒயில். ஸோ அப்போ டூ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணும். இல்லைனா அதோடவே என்ன பண்ணிடும் அப்படின்னா பிரேக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ யூசர் ஐடி கெட் பண்ணுற மாதிரியே ஒரு ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு பின் நம்பர்னு ஒன்று செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கரெக்ட் பின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் நம்பரை செட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ என்டர்டு பின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ என்டர்டு பின்னு ஒரு வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வந்து கெட் பண்ணி அதுக்கப்புறம் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ டூவோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டூன்றதை ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க. ஸோ டூன்னு கொடுத்து பிளாக் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிளாக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒயில் கொடுத்து கண்டிஷனை வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அப்போ டூன்னு கொடுத்ததும் எனக்கு இந்த பிளாக்குள்ளே இருக்கிறது அது எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த டூக்குள்ளே இருக்கிறத அது கண்டினியூ பண்ணும். எக்ஸிக்யூஷனுக்கு கண்டினியூ ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணாது? கண்டினியூ பண்ணாது. ஸோ அப்போது கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னா அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? டூ ஒயில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூன்னு கொடுத்து யூசர்கிட்டேருந்து ஒன்ஸ் எனக்கு இன்புட்டை வாங்கிடணும். பின் நம்பரை வாங்கி அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ண போகிறேன். ஸோ பின் நம்பர் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லாகின் பேஜ்குள்ளே போகணும். சப்போஸ் பின் நம்பர் இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? டூவில் இருக்கிறது கண்டினியூ ஆகணும். மறுபடியும் இன்புட்டை வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நான் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ அப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் ஸோ என்டர் பின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் பின் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பின் நம்பரை வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ கெட் பண்ணி இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு எஸ்சி டாட்
நெக்ஸ்ட்டு இன்டீஜரில் கெட் பண்ணுறேன் பின் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த இன்புட்டை வாங்கி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் வந்து எனக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இன்கரெக்ட் பின் நம்பர் ட்ரை அகைன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லாகின் பேஜ்குள்ளே போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர்டு பின் நம்பரை எடுத்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பின் நம்பரோட நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன் கரெக்ட் பின் நம்பரோட. ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னன்னு பிரிண்ட் பண்ணும்? இங்கே வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ இன்கரெக்ட் பின் நம்பர் ஸோ இன்கரெக்ட் பின்னு சொல்லிட்டு ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இஃப் பிளாக்கை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போது கொடுத்த பின் நம்பர் வந்து எனக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்கரெக்ட் பின் நம்பர் ட்ரை அகெயின் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டூன்றதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயிலில் ஸோ இதே கண்டிஷனை வந்து நான் பாஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு தப்பாக இருந்தால் தானே மறுபடியும் இன்புட் வாங்கிட்டே இருக்கணும். இன்புட் வாங்குறத எங்கே கொடுத்துருக்கோம்? டூவில் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நான் எப்போ இன்புட்டை வந்து தப்பாக கொடுக்குறேனோ அப்போ தான் அது எனக்கு ரிப்பீட்டடாக இன்புட்டை கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா லாகின் பேஜ்க்கு என்ட்ரு ஆகிடணும். ஸோ அதனால் ஒயில்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்புட் தப்பாச்சுன்னா மட்டும் இந்த டூவில் இருக்கிறத ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்டர்டு பின் நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு கரெக்ட் பின் நம்பரா அப்படின்ற கண்டிஷனை ஒயிலில் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேளை இந்த இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆகலை அப்படின்னா இங்கே வருது பின் நம்பர் வந்து கரெக்டு வெரிஃபைடு இல்லை லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பின் நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டு access granted. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூக்குள்ளே யூசர்கிட்டேருந்து பின் நம்பரை கெட் பண்ணுறோம். ஸோ அந்த பின் நம்பரை என்டர்டு பின் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பின் நம்பர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பின் நம்பரோட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறேன். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்கரெக்ட் பின் நம்பர் ட்ரை அகெயின் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த டூக்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடணும். ஆமாம் தானே? ஏன் அப்படின்னா அப்போ தானே யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்க முடியும். அதனால் ஒன்ஸ் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸோ அப்போ எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒயிலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு டூவில் இருக்கிறது ரிப்பீட் ஆகணும்னு சொல்கிறேன். டூவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்? யூசர்கிட்டேருந்து பின் நம்பர் வாங்குகிறோம். பின் நம்பர் கரெக்டாக இல்லைனா இன்கரெக்ட் பின் நம்பர்னு சொல்கிறோம். இந்த விஷயத்த நீங்கள் திரும்ப பண்ணணும் அப்படின்னா எப்போ திரும்ப பண்ணுவீங்க? யூசர் கொடுத்த பின் நம்பர் வந்து தப்பாக இருந்தால் தான் மறுபடியும் இன்புட்டை வாங்குவீங்க. அவங்க மறுபடியும் தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்கரெக்ட் பின் நம்பர் அப்படின்றத என்டர் பண்ணுவீங்க. சப்போஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது பின் நம்பர் அவங்க தப்பாக கொடுக்கும்போது தான் இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் ஒயிலில் வந்து பின் நம்பர் தப்பாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். அதாவது நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ என்டர் பின் நம்பர்னு வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து பின் நம்பர் ஆல்ரெடி நம்ம என்ன செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்றத வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 அப்படின்றது தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் பின் நம்பர் தப்பாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து 5 4 3 2 ஸோ இந்த மாதிரி ஒரு பின் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்கரெக்ட் பின் நம்பர் ட்ரை அகெயின் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு என்ன பண்ணியிருக்கு? என்டர் பின் நம்பர்னு கேட்டிருக்கு. ஸோ அப்போ மறுபடியும் வந்து நான் தப்பாகவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் எனக்கு இன்கரெக்ட் பின் நம்பர்னு கொடுத்துட்டு என்டர் பின் நம்பர். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் தப்பாக கொடுக்க எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது. சப்போஸ் நான் தப்பாக வந்து கொடுக்கல கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அவ்வளோதான். பின் நம்பர் வெரிஃபைடு ஆக்சஸ் கிராண்டட். எனக்கு என்ன ஆச்சு? லூப்பை விட்டு வெளில வந்துடுச்சு. ஆமாவா? அப்போ ஃபஸ்ட் டைமே வந்து நான் பின் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டேன்னா டூவில் இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா கண்டினியூஸாக அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எனக்கு ஒன்ஸ் வந்து டூவில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும்.
அப்புறம் whileல இருக்க கண்டிஷனை அது செக் பண்ணும். செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு டூவில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை மறுபடியும் எனக்கு ரிப்பீட் பண்ணும். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாது, ரிப்பீட் பண்ணாது. ஸோ இப்போ ஒன்ஸ் நான் என்ட்ரு பண்ணிட்டேன், என்ட்ரு பண்ணதும் எனக்கு பின் நம்பர் வெரிஃபைட் அசஸ் கிராண்டட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து டூ வைல் அப்படின்றது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் லூப் வழியாக வந்து 1 to 10 பிரிண்ட் பண்ணிங்க, 1 to 100 பிரிண்ட் பண்ணலாம், 5 டைம்ஸ் இன்புட் கெட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் டைம் ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி மல்டிபிள் டைம் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாலோ தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரேக்கு அண்ட் தென் கண்டினியூ. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. பிரேக் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸில் பார்த்துருப்போம். ஸோ ஸ்விட்சில் வந்து கேஸ் ஒரு கேஸை செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேஸை போய் செக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம், பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அப்படி பிரேக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம், ஸ்விட்சோட பிளாக்கை விட்டு அது என்ன பண்ணிடும், வெளில வந்துடும். ஸோ இந்த பிரேக் அப்படின்றத ஒன்லி 2 இடத்துல மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒன்று ஸ்விட்ச் கேஸில், இன்னொன்று லூப்புக்குள்ளே. கண்டினியூ அப்படின்றத ஒன்லி லூப்புக்குள்ளே மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பிரேக் யூஸ் பண்ணி காட்டுறேன்னு வைங்க. சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து லூப் போட்டோம் இல்லையா, ஜேன்றது 10 அண்ட் தென் ஜே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜேவை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு எது வரைக்கும் ஜேவை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 5 வரைக்கும் தான் ஜேவை பிரிண்ட் பண்ணும். எனக்கு வந்து ரிவர்ஸில் வரணும், ஆனால் 5 வரைக்கும் தான் வரணும். 5க்கு மேலே வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னா அப்போ நான் அந்த இடத்துல பிரேக்குன்றதை கொடுக்க போகிறேன். அப்போது எனக்கு ஜே அப்படின்ற வேல்யூ 5 வந்துச்சா இல்லையா அப்படின்றது தெரியணும்ல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப்குள்ளே போயிட்டு ஜே ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு, பிரேக், அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிட்டு அந்த லூப்பை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த லூப்பை மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போது 10லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்போது கண்டிஷன் ட்ரூ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வரும் ஜேவை பிரிண்ட் பண்ணும், அதாவது 10ன்றதை பிரிண்ட் பண்ணும். அப்போது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜே ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஜேன்றது 10 தானே, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த பிளாக் உள்ளே போகாது. மறுபடியும் ஜே டிக்ரிமெண்ட் ஆகும் 9. ஸோ அப்போ உள்ளே வந்து 9 பிரிண்ட் பண்ணும், 9 ஈக்குவல் டு 5 ஃபால்ஸ், அப்பயும் போகாது. ஸோ எப்போ இந்த இஃப் பிளாக் வந்து ட்ரூ ஆகும் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 5 வந்து ரீச் ஆகும்போது தான். அப்படி ஜேவோட வேல்யூ 5 ரீச் ஆகும்போது ஜே ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ உள்ளே போயிட்டு பிரேக்குன்றது எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி பிரேக்குன்றது எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா இந்த என்டையர் லூப்பை விட்டு எக்ஸிக்யூஷனை முடிச்சு விட்டுரும். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு எக்ஸிக்யூஷன் வந்து இந்த லூப்பில் ஸ்டாப் ஆகிடும். இந்த லூப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு 10லேருந்து 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கா, 5க்கு அப்புறம் எனக்கு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா பிரேக். ஸோ நம்ம பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது 5ன்றது ரீச் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணு, இந்த லூப்பை அதோட ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரேக் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு கண்டினியூஸாக வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் போயிட்டு இருக்கும்போது அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவீங்க, பிரேக் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வைல்லையும் யூஸ் பண்ண முடியும், டூ வைல்லையும் யூஸ் பண்ண முடியும், ஃபார் லூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது வந்து பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். இப்போ வைல்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வைல்குள்ளே டேரெக்டாக நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகும், கண்டிஷன் வந்து இன்ஃபினைட்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வைலில் வந்து நீங்கள் உள்ள கண்டிஷன் தான் கொடுக்கணும்னு இல்லை, டேரெக்டாக ட்ரூன்றதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி ட்ரூன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு இன்ஃபினைட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ printlnல நான் வந்து ஜாவா அப்படின்றத நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கா ஜாவா அப்படின்றது. ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஃபினைட்டாக போகுது அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷன் வந்து ட்ரூ, எனக்கு உள்ளே வருது, உள்ளே ஜாவாவை பிரிண்ட் பண்ணுது பிரேக். அப்போ என்ன பண்ணிடும், லூப்பை விட்டு வெளில வந்துடும். அப்போது எனக்கு ஜாவா அப்படின்றது எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணும், ஒரே ஒரு வாட்டி தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஜாவான்னு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் ஹைட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை ஒன்லி ஸ்விட்ச் அண்டு லூப்புக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்விட்ச் கேஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நேற்றே பார்த்தோம். அண்ட் தென் பிரேக் அண்ட் தென் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூ அப்படின்றது. ஸோ கண்டினியூ அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு இடத்துல வந்து எக்ஸிக்யூஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்த எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கண்டினியூ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு 5 அப்படின்றது ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கு லூப்பை அதோட ஸ்டாப் பண்ணு, 5க்கு அப்புறம் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாதேன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் அப்படின்றத எடுத்துகிட்டு கண்டினியூன்றதை கொடுக்குறேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எப்போ ஜேவோட வேல்யூ 5ஆக வருதோ அந்த எக்ஸிக்யூஷனை மட்டும் எனக்கு என்ன பண்ணிவிடும், ஸ்கிப் பண்ணிவிடும். ஸோ அதை மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ 5ன்றதை மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணாமல் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்க, ஸ்டேட்மெண்ட் மேலே இருக்குது அதனால். ஸோ இதை எடுத்து நான் கீழே கொடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டினியூ அப்படின்னும் போது அந்த ஐட்ரேஷனை அதை ஸ்கிப் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு நான் மேலே கொடுத்ததால கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஜேவை பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதனால் இங்கே 5ன்றதும் எனக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு 5ன்றதை ஸ்கிப் பண்ணிடுச்சா. ஸோ இங்கே ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்பவும் நம்ம ஜேவை தானே பிரிண்ட் பண்ணுறோம். எனக்கு ஜேவோட வேல்யூ 5 வரும்போது நான் கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த ஐட்ரேஷனை மட்டும் அது என்ன பண்ணிவிடும், ஸ்கிப் பண்ணிவிடும். ஸோ அந்த ஐட்ரேஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஜேவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூ அப்படின்றது. ஓகே, ஸோ அதே நீங்கள் ஒயிலுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ system.out.printlnல நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஒயில வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ ஒயில் வந்து எனக்கு ட்ரூ தானே. ஸோ ட்ரூவாக இருக்கும்போது ஒயிலுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேனோ அதுதானே கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஸோ எனக்கு எரர் வருதா, அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா ஒயிலில் நம்ம டேரெக்டாக வந்து ட்ரூன்றதை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ட்ரூன்றதை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து 10 is less than 20ஆன்னு கேட்குறேன். இந்த கண்டிஷனும் எனக்கு என்னது ட்ரூ தான். அப்போ ட்ரூனா இதுக்கு முன்னாடியும் நம்ம ட்ரூ தான் பாஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கண்டிஷனும் எனக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போவும் இதே எரர் தான் எனக்கு வருமா அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு இதே எரர் வருதா. ஸோ இந்த மாதிரி நான் டேரெக்டாக வந்து நம்பர்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு, அதே எரர் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இன்ட்டு a = 10 அண்ட் தென் இன்ட்டு b = 20 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது a is less than b அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி 10 less than 20ஆன்னு கேட்டோம். இதுவும் ஒன்று தானே. ஸோ இப்போவும் எனக்கு ட்ரூன்றது தான் ரிட்டர்ன் ஆகும். அப்போ மறுபடியும் இப்போ எரர் வருமா அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணும்போது இப்போ எனக்கு எரர் வராமல் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகுதா. ஏன்னா லூப் வந்து ட்ரூ ஆகிட்டு ஜாவான்றது கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகுது. இதே மாதிரியே தானே இதுக்கு முன்னாடி 10 20 டேரெக்டாக பாஸ் பண்ணும். அதுவும் எனக்கு ட்ரூவை தானே ரிட்டர்ன் பண்ணும். இந்த கண்டிஷனும் எனக்கு ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ட்ரூன்னு டேரெக்டாக கொடுத்தாலும் அது எனக்கு என்ன பண்ணும், ட்ரூ தான். அப்போ அதையும் வந்து எல்லாமே ஜாவா தானே கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஏன் வந்து இந்த மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணி கண்டிஷன் கொடுத்தப்போ மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. நான் டேரெக்டாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் டேரெக்டாக பூலியன் யூஸ் பண்ணும்போதும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே பூலியனை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ட்ரூ. இந்த கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒயிலுக்குள்ளே
டைரக்டா ட்ரூ அப்படின்றத பாஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கம்பைலேஷனுக்கு அப்புறம் ட்ரூனே தான் இருக்கும். ஸோ எனக்கு ரன் டைம்லேயும் இது ஆல்வேஸ் வந்து ட்ரூ தான். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ட்ரூ. இதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இப்போ இதனால் சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னும் போது பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு என்ன ஆக போகுது? கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க போகுது. இந்த பிளாக் வந்து எனக்கு எண்ட் ஆக போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா நான் பிரேக்கும் யூஸ் பண்ணல, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நான் ட்ரூன்னு கொடுக்கும்போது என்னால் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த பிளாக் தான் எனக்கு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகாது? ரீச்சே ஆகாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால தான் எனக்கு என்ன எரர் வந்துச்சு அப்படின்னா அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்ன்ற எரர் வந்திருக்கும். இது கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ ட்ரூன்னு கொடுத்து ஸோ எனக்கு வந்திருக்கா அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு எனக்கு இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுது. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக ட்ரூன்னு பாஸ் பண்ணும்போது இந்த ஒயில் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ என்னால் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் இங்கே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணேன் அப்படின்னா வேரியபிளை தான் அது வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும். இந்த ட்ரூன்ற வேல்யூ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா டேரெக்டாக வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ. அதனால் எனக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ரீச் ஆகாது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இதுவே வந்து நான் நம்பர்ஸ் பாஸ் பண்ணப்போ 10 is less than 20. ஸோ இந்த மாதிரி நம்பர் பாஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? நம்பர் பாஸ் பண்ணப்போ எனக்கு என்னாச்சு? அதே தான் வந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு அதே வந்து எரர் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 10 less than 20ன்னும் போது இதுவும் வேரியபிள்ஸ் கிடையாது. டேரெக்டாக நான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கண்டிஷனும் ஆல்வேஸ் ட்ரூ தான். இந்த 10ன்றதை 11ஆக மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா இது ஒரு வேரியபிள் கிடையாது. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் இதையும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே எனக்கு கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ. அப்போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகாது? ரீச்சே ஆகாது. அதனால் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த லைனில் அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எரர் வந்துச்சு. இதுவே நான் A less than Bன்னு கொடுக்கும்போது இந்த கண்டிஷனும் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து நமக்கு ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணுது. இதுவும் ட்ரூ தான். ஆனால் இந்த கண்டிஷன் நீங்கள் கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட் டைம் எனக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாவா? ஸோ இது மட்டும் ஏன் அப்படின்னா நீங்கள் வேரியபிள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ வேரியபிளாக பாஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் எப்போ வேணால் ஃபால்ஸாக மாறலாம். ஏன்னா வேரியபிளோட வேல்யூஸ் ரன் டைமில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரன் டைமில் எனக்கு வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. வேரியபிளோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்? நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போது A++ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 வாட்டி தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். 11வது வாட்டி எனக்கு என்ன ஆகிடும்? இந்த ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகிடும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போது இன்ஃபினைட் டைப் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள். ஸோ எனக்கு 10 வாட்டி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து என்னால் லூப்பை ஸ்டாப் பண்ண முடியும். எப்போது நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கிறது வேரியபிளாக இருக்கும்போது. ஸோ வேரியபிளாக நீங்கள் கொடுத்த கண்டிஷனை செக் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிளோட வேல்யூ எப்போ வேணால் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் டேரெக்டாக கான்ஸ்டண்ட்டாவோ இல்லை டேரெக்ட் வேல்யூஸாக நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகாது. இங்கே நீங்கள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலும் அதே எரர் தான் உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு எரர் வருதா? ஆனால் இங்கே வந்து எனக்கு இந்த பிளாக்கை வந்து சொல்லியிருக்கு அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. ஏன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னா ஆல்வேஸ் இந்த ஒயில் லூப் ஃபால்ஸ் தான். அப்போ இந்த பிளாக்குள்ளே இருக்கிறத அதால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. அதனால் இந்த லைனில் எனக்கு அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற எரர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் டைரக்ட் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு எரர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எரர் எப்போ வராது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகலை அப்படின்னா தான் வந்து வராது. இப்போ நான் ட்ரூன்னு பாஸ் பண்ணியும் எனக்கு அதே எரர் தானே வந்துச்சு அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்ன்றது. சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது அன்ரீச்சபிளாக மாறுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இங்கே இல்லை. ஒயிலுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஒயில் ட்ரூவாக இருக்குது. இது இன்ஃபினிட் டைம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அன்ரீச்சபிளாக மாறுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் டைரக்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது இந்த எரர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ட்ரூன்னு தான் கொடுத்துருக்கேன். கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்துட்டேன். டைரக்ட் வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு இன்ஃபினிட் டைம் போதா? ஸோ அப்போது
நீங்கள் டைரக்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறதுனால அது வந்து இன்ஃபினிட் டைம் எக்ஸிக்யூட் ஆகிறது, எரர் வர்றது கிடையாது. ஸோ டைரக்ட் வேல்யூ பாஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மாறக்கூடிய சான்ஸ் இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டாக ஆனால் மட்டும்தான் அந்த எரர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒயில் லூப்பு. ஸோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. ஃபார் ஈச் லூப். ஸோ ஃபார் ஈச் லூப் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் வேல்யூஸை வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம மல்டிபிள் வேல்யூஸை இன்னும் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட் வந்து பார்ப்போம். அதில் வந்து ஃபார் ஈச் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து லூப்பிங் அண்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம்.